ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், மென்டல் அபிலிட்டியில் நம்ம பர்சன்டேஜ் வச்சு ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டை உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 20% முட்டை உடைஞ்சிருச்சு. அப்புறம் 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வச்சுட்டாங்க. சரியா? மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்கள் சாப்பிட்டாங்க. 20% உடஞ்சிருச்சு, 25 விருந்தினருக்காக வச்சுட்டாங்க, மிச்சத்தை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 45% அந்த குடும்பத்தினருக்கு கிடையாது. மிச்சம் எவ்வளோ? 55% தான் குடும்பத்தினருக்கு. 55 எப்படி வந்துச்சு அப்படின்னா 100%ல் 45 போயிடுச்சு. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55%. அதுதான் குடும்பத்தினருக்கு சாப்பிட்றதுக்கு. சரிங்களா? இந்த 55% முட்டைகள் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 முட்டை இருந்தது. 55% எத்தனை முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 முட்டை. அப்படின்னா கூடையில் இருந்தால் மொத்த முட்டை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 55% எவ்வளோ இருக்குன்னா 22 முட்டை. அப்படின்னா 100%னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கொஷின். 100%னா எவ்வளோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100%க்கு எவ்வளோ முட்டையோ அதை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். என்ன வரும் குறுக்கு பெருக்கல் பண்ணால்? அப்படியே பண்ணுங்கள். இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே பண்ணால் என்ன வரும் அப்படின்னா 55x = 22 × 100 அப்படின்னு வருமா? இப்போ எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கலாம். x = 22 × 100/55 அப்படின்னு வருமா? இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண முடிஞ்சதுலாம். ஸோ 11 அடித்தா 11 2 22, 11 5 55. திரும்ப என்னென்னா கீழே 5ஐயும் மேலே 100ஐயும் அடிக்கலாமா? 5 1 5, 5 20 100. சரிங்களா? மேலே என்ன இருக்குது? 2 20. ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 முட்டைகள் அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 40 முட்டைகள் அப்படின்றது தான். இந்த சம் பர்சன்டேஜ் வச்சு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இது மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு சம்மோடு பார்க்கலாம். தேங்க்யூ.